கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரசேகர் கலை அமுதம் யூடியூப் சேனல். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் தமிழ் அலகு 7 பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல் என்பது பிரபந்தங்களின் இலக்கணங்களை விளக்கும் ஒரு முக்கியமான தமிழ் இலக்கண நூலாகும். இது சிற்றிலக்கியங்களுக்கான இலக்கணங்களை கூறும் பாட்டியல் நூல் வகையை சேர்ந்தது. நூலின் சிறப்பு அம்சங்கள். இயல்கள். இந்நூல் எழுத்தியல், தொல்லியல், இனவியல் என 3 இயல்களை கொண்டது. பாடப்பட்ட பிரபந்தங்கள். இது 74 வகையான பிரபந்தங்களுக்கான இலக்கணங்களை விவரிக்கிறது. நூற்பாக்கள். இதில் மொத்தம் 231 நூற்பாக்கள் உள்ளன. காலம். இதன் காலம் 12ஆம் நூற்றாண்டு என்று கருதப்படுகிறது. தொகுப்பு. சேந்தம் பூதனார், நற்றத்தனார், பரணர், பல்காயனார், பெருங்குன்றூர்கிழார், பொய்கையார், மாபூதனார் உள்ளிட்ட 15 புலவர்களின் பெயர்கள் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இருப்பினும் இதனை தொகுத்தவர் யார் என்பது உறுதியாக தெரியவில்லை. உள்ளடக்கம். இதில் பாடல் இலக்கணம், பாட்டியலின் உறுப்புகள், தலைவனுக்கும் நூலுக்கும் உள்ள பொருத்தங்கள் போன்றவை விளக்கப்பட்டுள்ளன. பிற பாட்டியல் நூல்கள் பன்னிரு பாட்டியல் மட்டுமின்றி மேலும் பல பாட்டியல் நூல்கள் தமிழில் உள்ளன. அவற்றுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. வெண்பா பாட்டியல், அதாவது 1 வெண்பா பாட்டியல். இதனை இயற்றியவர் குணவீர பண்டிதர். காலம் 13ஆம் நூற்றாண்டு. அமைப்பு வெண்பா யாப்பில் அமைந்துள்ளது. நூற்பாக்கள் 102 நூற்பாக்கள் உள்ளன. பிறப்பெயர் வஜ்ஜுநந்தி மாலை. சிறப்பு. பாட்டியல் நூல்களில் இதுவே பெருவழக்குடையது. இது இந்திரகாலிய நெறியை சார்ந்தது. 2வது நவநீத பாட்டியல். உள்ளடக்கம். பொருத்தவியல், செய்யுளியல், மொழியியல் என 3 இயல்களை கொண்டது. அமைப்பு 108 கட்டளை கலித்துறைகளை கொண்டது. விளக்கம். 63 பிரபந்தங்களின் இலக்கணங்களை விளக்குகிறது. இதற்கு 2 பழைய உரைகள் உள்ளன. 3வதாக வரையறுத்த பாட்டியல். காலம் 14ஆம் நூற்றாண்டு. இயற்றியவர் சம்பந்த முனிவரின் மாணவர்களில் ஒருவர். சிறப்பு. மங்கள பொருத்தங்களை மட்டும் வரையறுத்து கூறுவதால் இந்த பெயரை இது பெற்றுள்ளது. உள்ளடக்கம். 10 கட்டளை கலித்துறைகளால் ஆனது. இதில் பிரபந்தங்களின் இலக்கணம் கூறப்படவில்லை. 4வதாக சிதம்பர பாட்டியல். இயற்றியவர் பரஞ்சோதியார். இவர் புராண திருமலை நாதரின் மகன். காலம் 16ஆம் நூற்றாண்டு. உள்ளடக்கம். பொருத்தவியல், மரபியல் என 2 இயல்களை கொண்டது. விளக்கம். 69 இலக்கண பிரபந்தங்களை பற்றி கூறுகிறது. அமைப்பு 31 ஆசிரியர், அதாவது 31 ஆசிரியர் விருத்தங்களால் ஆனது. அடுத்ததாக இலக்கண விளக்க பாட்டியல், அதாவது 5வது அமைப்பு. இது இலக்கண விளக்க நூலின் இறுதியாக அமைந்துள்ளது. நூற்பாக்கள் 181 நூற்பாக்களை கொண்டது. விளக்கம். 77 பிரபந்தங்களின் இலக்கணங்களை விளக்குகிறது. பாட்டியல் நூல்களின் கால வரிசை. கொடுத்த தகவலின்படி பாட்டியல் நூல்களின் கால வரிசை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 12ஆம் நூற்றாண்டு பன்னிரு பாட்டியல். 13ஆம் நூற்றாண்டு வெண்பா பாட்டியல். 14ஆம் நூற்றாண்டு நவநீத பாட்டியல், அதாவது அடுத்து வரையறுத்த பாட்டியல் 2. 16ஆம் நூற்றாண்டு சிதம்பர பாட்டியல். 17ஆம் நூற்றாண்டு இலக்கண விளக்க பாட்டியல். பா பொருத்தங்கள் ஒவ்வொரு பாவிற்கும் உரிய ஜாதி, கடவுள், ஓரை, மனம், வண்ணம், நிலம் போன்ற பொருத்தங்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. பா வகை வெண்பா. ஜாதி அந்தணர். கடவுள் சந்திரன். நாள் வியாழன். ஓரை, அதாவது ராசி கடகம், விருட்சகம், மிதுனம். வாசம் சந்தனம்.
பூ மல்லிகை, வண்ணம் வெண்மை, நிலம் முல்லை. அடுத்தது அகவற்பா. ஜாதி அரசர், கடவுள் சூரியன், நாள் செவ்வாய், ஓரை மகம் முதல் 7 விண்மீன்கள், சிம்மம் தனுசு மேசம், வாசம் சந்தனம், பூ செங்கழனி, வண்ணம் செம்மை, நிலம் குறிஞ்சி. அடுத்தது கலிப்பா. ஜாதி வணிகர், கடவுள் சனி, நாள் சனி, ஓரை துலாம், கும்பம், மிதுனம், வாசனம் சந்தனம், பூ செண்பகம், வண்ணம் உண்மை, நிலம் நெய்தல். அடுத்தது வஞ்சிப்பா. ஜாதி வேளாளர், கடவுள் சுக்கிரன், நாள் அவிட்டம் முதல் 7 விண்மீன்கள் கொண்டது ராசி, மனம் கவலை, கலவை, நிறம் நீலம், வண்ணம் கருமை, நிலம் மருதம். அடுத்தது மருட்பாவிற்கு குறிப்பிட்ட ஜாதி என்று எதுவும் இல்லை. அந்தந்த சாதியினர் அவரவர் பற்றி பாடிக்கொண்டிருந்தனர். எனினும் ஒரு சாதியை சேர்ந்த புலவர்கள் வேறு சாதியை பற்றியும் பாடியுள்ளனர். கிடைக்காத மற்றும் கிடைத்த பாட்டியல் நூல்கள், கிடைக்காத நூல்கள் அகத்தியர் பாட்டியல், பரணர் பாட்டியல் போன்றவை. கிடைத்த நூல்கள் பன்னிரு பாட்டியல், வெண்பா பாட்டியல், சிதம்பர பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல், வரையறுத்த பாட்டியல் ஆகியவை தற்போது நமக்கு கிடைத்துள்ளன. இன்று உங்களுக்கான கேள்வி: வசனந்தி மாலை என்று அழைக்கப்படக்கூடிய பாட்டியல் நூல் எது? சிதம்பர பாட்டியல் நூலை இயற்றியவர் யார்? அது எந்த நூற்றாண்டை சார்ந்தது? என்ற இந்த 2 கேள்விகளுக்கும் உரிய பதில்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.